கண்ணகி அவர்கள் பாடுறாங்க. அதாவது எங்கள் ஊர் சிறப்பை பற்றி பாடலாம் அப்படின்னு, கோயில்பட்டி சிறப்போட அதை வச்சு பாடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு நானே எழுதியிருக்கேன். இப்போ தான் உங்கள் முன்னாடி பாட போகிறேன், தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, புவிசாறு குறியீடு பெற்ற கடலை முட்டாய் தந்தான குயிலே, இது உலகம் முழுவதும் புகழ் பெற்ற கடலை முட்டாய் தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, கோயில்பட்டி சொர்ணமலை சிறப்பு தானே தந்தான குயிலே, அதன் அடிவாரத்தில் புலிக்கோகையும் சிறப்பு தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, கரிச காட்டி விளையும் பருத்தி தந்தான குயிலே, அந்த பஞ்சில் லட்சுமி மில்லில் லாயல் மில்லில் நூலாகுது தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, முண்டாசு கவி வாழ்ந்த ஊர் தந்தான குயிலே, அது நம்ம எட்டயபுரம் ஜில்லாதானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தீப்பட்டிக்கு பேர் போன ஊரு தானே தந்தான குயிலே, அது கோயில்பட்டி ஊரு தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே போடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தமிழ்நாட்டின் காக்கிப்பட்டி எங்கள் ஊர் தந்தான குயிலே, அது இந்தியாவின் தேசிய விளையாட்டு தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே ஓடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, குச்சி கம்பெனிகள் நிறைய உண்டு தந்தான குயிலே, அங்கே வேலை செய்யாத ஆட்கள் இல்லை தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே ஓடு, தந்தானே தந்தானே தந்தான குயிலே. நன்றி, வணக்கம். இந்த மண்ணின் சிறப்புகளை ஒரு நல்ல பாடலாக தந்திருக்கிறார். நல்ல முயற்சி. நாம் வாழ்கிற மண்ணை கொண்டாடுவது ஒரு சிறப்பு, அதில் வாழ்த்துகள். இப்போது அடுத்த அமர்வு தொடங்குகிறது. இந்த அமர்வில் நம்முடைய மாநில தலைவர் உதயசங்கர் அவர்களுடைய தலைமை உரையும், ஓவியர் கார்த்திகா அவர்கள் குழந்தை இலக்கியத்தில் ஓவியங்களுடைய பங்கு என்ற மிகச்சிறப்பான ஒரு சப்ஜெக்ட் அது. நீங்கள் வாண்டுமாமா புத்தகம் படித்தீங்கன்னா தெரியும், அதில் ஓவியங்களுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை ஆதி அருமையாக அதை சித்தரிச்சிருக்காரு. அந்த உரை இருக்குது. இன்னொரு உரை அவர் டாக்டர் ராமானுஜம் இன்றைய குழந்தைகள் சந்திக்கும் உளவியல் சிக்கல்கள் பற்றி உரை நிகழ்த்த ஒப்புக்கொண்டிருக்கார். அவர் இன்னும் வரலை, 12 மணி வாக்கில் வர்றதா சொல்லியிருக்கார். வந்துட்டார்னா அந்த உரை அதோடு இந்த காலை அமர்வு நிறைவேறும். 1:30 மணிக்கு நம்ம உணவுக்கு கலைகிறோம். மீண்டும் அடுத்த அமர்வில் பொருளாளருடைய அறிக்கை, அந்த மற்ற அமர்வுகள் நம்ம தொடர்ந்தது. நன்றி. இப்போது உதயசங்கர் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துறார். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நெல்லைக்கு இவ்வளவு தூரத்திலிருந்து, நாமக்கல்லிருந்து, திருவாரூரிலிருந்து, இப்படி பல ஊர்களிலிருந்து, திருச்செந்தூர்லாம் பக்கம்தான், தென்காசியெல்லாம் பக்கம்தான், தென் மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களை விட அங்கே இருந்து வந்தவர்கள் தான் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓசூரில் இருந்து வந்திருக்கிறார் கமலாலயன், பாண்டிச்சேரியில் இருந்து சாலை செல்வம் வந்திருக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிவள்ளியப்பன் கிளாம்பாக்கம் என்று ஒரு புதிய நகரத்திலிருந்தே வந்திருக்காரு, சென்னைன்னு சொல்ல முடியல. இப்படி பல ஊர்களில் இருந்தும், அவினாசியில் இருந்து சம்பத் வந்திருக்காரு. பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய நம்முடைய அமைப்பினுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீண்ட வரலாறுலாம் இல்லை, ஒரு 3-4 வருஷம்தான் ஆகுது. 2021 தான் நாம் இணைய வழியில் இந்த அமைப்பை தொடங்கினோம். அதற்கு முன்பு இருந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பு கிட்டத்தட்ட அளவள்ளியப்பாவினுடைய காலத்திற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் மட்டுமே செயல்பட்டது. 1989 அவர் மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகு 99 வரை செயல்பட்ட அந்த சங்கம்
அதற்கு பிறகு செயல்பட முடியாத அளவிற்கு அதற்குள் வேறு பிரச்சனைகள் வந்ததுனால அது செயல்படவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு காரணமும் இருக்குது. அதுக்கு ஒரு சமூக காரணமும் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கல்வி முறை மாற்றம் என்பதும் ஒரு காரணம். அளவள்ளியப்பாவினுடைய காலம் வரை இருந்த தமிழ் வழி கல்வி என்பது முழுக்க ஆங்கில வழி கல்வியாக மாறினதுனால சிறார் இலக்கியம் வாசிக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ சொல்கிறோம் இல்லையா, நான் இப்போ வாண்டு மாமா வாசிச்சிருக்கிறேன், அணில் வாசிச்சிருக்கிறேன், கண்ணன் வாசிச்சிருக்கிறேன், எல்லாம் வாசிச்சிருக்கிறோம். இப்போ நினச்சி பார்த்தா அது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் வாசிச்சிருக்கோம். அந்த மொழி நடை தான், அதே மொழி நடை இப்போ படிக்கும்போது நமக்கு யோசிக்கிறோம், இதை எப்படி நாம் அந்த காலத்தில் வாசித்தோம்னு கூட தோணுது. ஆனால் அந்த மொழி நடையை நாம் வாசித்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒன்று அதில் பிடிச்சிருக்க விஷயம் இருக்க தான் செய்யுது. அது இந்த வயதுக்குரியது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்தந்த வயதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். அப்போ வந்த பத்திரிகைகள், அணில் பத்திரிகைக்கு என்னுடைய நண்பர் ஏஜெண்டாகவே இருந்தார். அவர்கிட்ட தான் போய் 25 பைசா கொடுத்து அணில் பத்திரிகை வாங்கி படிக்கிற பழக்கம் இருந்தது. அப்படி அது சாதாரணமாக ஊர்களில் குழந்தைகள் பத்திரிகை என்பது ஒரு புத்தக கடைக்கு போயாச்சுன்னா குழந்தைகள் பத்திரிக்கையாக தொங்கும். புத்தக கடைனா ஸ்டேஷ்னரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஷ்னரிக்கு போனால் குழந்தைகள் பத்திரிகையாக தொங்கக்கூடிய ஒரு கடையாக இருக்கும். அதில் குழந்தைகளுக்கு எந்த பத்திரிகையை வாங்குவது அப்படிங்கிறதுல கையில் காசு கிடைக்கிறத பொறுத்து அமையும். அது இல்லாமல் நூலகங்கள். அப்போ அப்படி ஒரு பொற்காலமாக ஒரு காலம் இருந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் வழி கல்வி. எங்கேயோ ஊரில் ஒரே ஒரு கான்வென்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது, ஒரே ஒரு கான்வென்ட் இருக்கும் ஆங்கில வழி கல்விக்காக. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஊரே கான்வென்ட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நமக்கு மற்ற வழி கல்வி அப்போ அது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வாசிப்பு குறையுது. வாசிப்பு குறைவதனால் புத்தகம் தயாரிப்பு, அதாவது ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருது. ப்ரொடக்ஷன் குறைஞ்சா எழுதுகிறவங்களும் குறைஞ்சிருவாங்க. ரொம்ப இயல்பான ஒரு லிங்க்கு தான். நாம் என்ன லட்சிய வெறி அது எதுன்னு வெளிப்படையாக அது ரொம்ப புனைவாக பேசினாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் ஒரு பொருளாதார சக்கரம் ஒன்று சொல்லண்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இப்போது ஒரு 5 வருடங்கள் அல்லது ஒரு 10 வருட காலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த 90களில் வந்த தலைமுறையினர் இப்போ அவங்க குழந்தைகளுக்கு தமிழ் வழியை தேடணும்னு நினைக்கிறாங்க. புத்தகங்களை வாசிக்க கொடுக்கணும், தமிழ் புத்தகங்களை குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம். ரெண்டாவது, மிக முக்கியமாக அடையாள அரசியலின் வழியாக மொழி வழியான அரசியலையும் முன்னெடுக்கிற ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. இன ரீதியாக மொழி ரீதியாக ஒரு அரசியலை முன்னெடுக்கும்போது நம்முடைய வேர்களை தேடி நாம் போவோம் அப்படிங்கிற ஒரு போக்கும் கூட ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு மொத்தமான இது ஒரு காரணம். அப்புறம் சில பத்திரிகைகள், குறிப்பாக தமிழ் இந்துவில் வந்த மாயா பஜார் போன்ற பத்திரிகைகள் தமிழ் சிறார் இலக்கியத்தில், ஏன்னா அதற்கு முன்னாடியும் தினத்தந்தி உட்பட தினத்தந்தி, தினமலர் எல்லாவற்றிலும் சிறுவர் மலர் வந்துக்கிட்டு தான் இருந்தது. தினமணி, சிறுவர் மணி எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் கூட ஒரு பெரிய மாற்றம் நடந்ததாகவோ நிறைய பேர் எழுத வந்ததாகவோ அப்படிலாம் நம்ம பார்க்க முடியலை. எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாயா பஜார் போன்ற பத்திரிகைகள் வரும்போது அதில் ஒரு மாற்றம் வருது. பார்வையில் ஒரு அடிப்படை சிறார் இலக்கியம் குறித்த பார்வையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு காலமாக இது எல்லாம் இணைந்து தான் சிறார் இலக்கியம் மறுபடியும் ஒரு புத்தெழுச்சியோடு ஒரு வளர்ச்சி பாதையில் நடை பயில தொடங்கியிருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம இன்னும் பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கலை, நடை பயில தொடங்கி இருக்கிறோம், அதுதான் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சீரான ஒரு வளர்ச்சியை நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் நாம் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை, ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே எதற்காக இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 32 கிளைகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த திருநெல்வேலியில் 11 கிளைகள் மட்டுமே ரெப்ரசண்ட் ஆகிருக்கு. பிரதிநிதித்துவம் 11 கிளைகள் மட்டுமே. அப்போ இன்னும் ஒரு 21 கிளைகள் இங்கே வரலை. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எந்த காலகட்டத்தில் ரொம்ப நம்ம வளர்ச்சி அடைந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு 3இல் 1 பங்கு மட்டும்தான் நம்ம பதிவாயிருக்குங்கிறதையும் கணக்கில் எடுக்கணும். ஏன்னா பழைய குழந்தை எழுத்தாளர் சங்கம், அளவள்ளியப்பா தொடங்கி வைத்த அந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் எத்தகைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நாம் இன்னும் அந்த பகுதியிலே போகலை. பெரிய சாதனையெல்லாம் எதுவுமே நம்ம செய்யலை. ஏன்னா 50ல் தொடங்கின அந்த சங்கம்
முதல் முறையாக குழந்தைகள் புத்தக கண்காட்சி என்று தொடர்ந்து 8 வருடங்கள் அவங்க புத்தக கண்காட்சியை நடத்தியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்காக மட்டும் புத்தக கண்காட்சி. நாம் அரசுக்கு சில விஷயங்களை முன்வைச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னமும் குழந்தைகளுக்கான புத்தக கண்காட்சி என்று ஒன்றை நாம் செய்ய முடியலை. ஒரு மாவட்ட அளவிலோ அல்லது மாநில அளவிலோ கூட நம்மளால் செய்ய முடியலை. பப்பாசி அதை பற்றி பெரிய அளவிற்கு அதிலெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பணி. ஆனால் அன்றைக்கு குழந்தை எழுத்தாளர் சங்கமே அதை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ பப்பாசிலாம் இல்லாத போது, இன்னும் சொல்லப்போனால் 55 அவர்கள் நடத்துகிற அந்த புத்தக கண்காட்சி என்பது நாம் இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சிக்கெல்லாம் முன்னோடி. இவங்க தொடங்கவே இல்லை. அப்போல்லாம் பப்பாசி என்ற ஒரு அமைப்பு வரவில்லை. சென்னை புத்தக கண்காட்சி என்று ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறாத போதே குழந்தைகளுக்கான புத்தக கண்காட்சியை குழந்தை எழுத்தாளர் சங்கம் நடத்தியிருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக சொல்கிறதா இருந்தால் 8 குழந்தை இலக்கிய மாநாடுகளை நடத்தியிருக்கிறாங்க. நாம் இன்னும் முதல் மாநாட்டுக்கே போகலை. ஏன்னா அதை எப்படியும் போன வருடமே முதல் மாநாடை நடத்திவிட வேண்டும் என்று நாம் கடுமையான முயற்சிகள் எடுத்தோம். ஆனாலும் கூட அதை நடத்த முடியலை. அப்போ இன்னும் முதல் மாநாட்டுக்கே நாம் போக முடியலை. அப்போ அவங்க 8 மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான நாடக விழாவை நடத்தியிருக்கிறாங்க. யாருமே செய்யாத ஒரு பணி. இன்றைக்கி வரைக்கும் கூட யாருமே யோசிக்கலை. இப்போ தான் குழந்தைகளுக்கான நாடகங்கள் பற்றி சந்திரமோகனும் சிவபஞ்சவனும் இன்னும் சில நண்பர்களும் நாடகங்களை எழுதுகிறாங்க, நாடகங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்போவே அவங்க எப்போ 1955 நாடக விழா நடத்தியிருக்கிறாங்க, குழந்தைகளுக்கான நாடக விழா. அதுவும் குழந்தைகளை பங்கெடுக்கக்கூடிய நாடக விழா. 1 மணி நேரம் ஒரு நாடகம் நடந்திருக்கு. அப்போ எவ்வளவு முயற்சிகளை அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறது இருக்கு இல்லையா. குழந்தைகள் தினத்தை குழந்தை இலக்கிய நூல்களினுடைய வெளியீட்டு விழாவாக நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு பூராவும். அப்படி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஆண்டில் 77 நூல்கள் வெளியாகிருக்கு. ஒரு ஆண்டில் அந்த ஒரு நாளில் மட்டும் 77 நூல்களை வெளியிட்ட ஒன்று நடந்திருக்கு. மொத்தமாக குழந்தை எழுத்தாளர் சங்கம் அதனுடைய காலகட்டத்தில் 750 நூல்களை குழந்தை எழுத்தாளர் சங்கத்தில் இருந்த எழுத்தாளர்கள் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது அல்லாமலும் வெளியிலும் ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கிறது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். வாங்க டாக்டர், வாங்க மேடைக்கு வாங்க. குழந்தை எழுத்தாளர் யார் எவர் என்று புத்தகம் வந்திருக்கு. குழந்தை இலக்கியம் எது என்று புத்தகம் வந்திருக்கு. குழந்தை இலக்கிய நூல்கள் குறித்த ஆய்வு நூல்கள். இன்னும் நாம் விமர்சனங்களை தாங்கக்கூடிய பக்குவத்தை நம்மிடமே இல்லை, சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடமே இல்லை. அப்போ சங்கத்துக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது இருக்கு இல்லையா. நம்முடைய நோக்கமும் லட்சியமும் நம்ம குழந்தைகளுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய புத்தகங்களை குறித்தோ நாம் இன்னும் வெளிப்படையாக விமர்சனங்களை முன்வைக்க தயாரில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒன்றாக கருதுவது, ஆண்டுதோறும் அநேகமாக ஒரு 100 புத்தகமாவது குழந்தை இலக்கிய புத்தகங்கள் வெளிவருது. ஆனால் அந்த 100 புத்தகங்களில் எத்தனை புத்தகங்கள் குழந்தை இலக்கியமாக இருக்கிறது என்பதும், எத்தனை புத்தகங்கள் புதிய விஷயங்களை, ஏன்னா திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதற்குல்ல. இப்போ தமிழ் குழந்தை இலக்கியம் விமர்சனம் குறித்து இவர் ஒரு சுகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். 2 வால்யூம் வந்திருக்கு. நீங்கள் அதை வாய்ச்சா அவர் எழுதுவார். கிட்டத்தட்ட ஒரு 50 பாடு பொருட்களிலேயே மீண்டும் மீண்டும் பாடல்கள் எழுதப்படுகின்றன என்று சொல்லுவார். ஏன்னா எல்லா பாடல் எழுதுகிறவங்களும் சூரியனை பற்றி எழுதிடுவாங்க, சந்திரனை பற்றி எழுதிடுவாங்க, தாமரையை பற்றி எழுதிடுவாங்க, ரோஜாப்பூவை பற்றி எழுதிடுவாங்க, பூனைக்குட்டியை எழுதிடுவாங்க, நாய்க்குட்டியை எழுதிடுவாங்க, முயல்குட்டி எழுதிடுவாங்க. நீங்கள் இப்படி அது பொதுவாக ஒரு சில இது இருக்குல்ல, அந்த டெம்ப்ளெட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதெல்லாம் பாடல் எழுதுகிறவர்களை பற்றி சொல்லும்போது அதே போல் கதைகளும், அது பாடலாசிரியர்கள் மட்டும் சொல்ல, கதைகளும் அப்படித்தான். புதிய களங்களில் பரிசோதனை முயற்சியோ அல்லது புதிய களங்களை நாம் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது என்பதை விட ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது விலங்குகளை வைத்து கதை சொல்கிறது. ரொம்ப ஈஸியாக கதையை முடிச்சிடலாம். இது எழுத்தாளர்கள் பெரும்பாலான எழுத்தாளர்கள், நான் உட்பட சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பெரும்பாலான எழுத்தாளர்கள் இந்த பகுதிக்குள்ளேயே தான் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதை தாண்டி அவர்கள் இளையோர்களுக்கு ஆதிவள்ளியப்பன் சொல்லும்போது சொன்னது தான், வாண்டு மாமா செய்திருக்கக்கூடிய எத்தனை வேலைகள், ஆர்வி செய்திருக்கக்கூடிய இளையோர் நூல்கள், இப்படி அந்த காலகட்டத்தில் இருந்த எழுத்தாளர்கள் நாடக நூல்கள், எவ்வளவு நாடக நூல்களை எழுதியிருக்கிறார்கள், பாடல்களை எழுதியிருக்கிறார்கள், விமர்சன நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாம் குறிப்பாக இன்னொன்றையும் சொல்லணும், அவங்க குழந்தை இலக்கிய மாநாடுகள், எல்லா மாநாடுகளிலும் ஜனாதிபதி வந்திருக்கார், கவர்னர் வந்திருக்கார், மந்திரிகளை கூப்பிட்டுருக்குறாங்க. அதுபோக அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 2 தங்கப்பதக்கங்களையும் 2 வெள்ளிப்பதக்கங்களையும் குழந்தை இலக்கியத்தை போட்டி நடத்துகிற, அதில் போட்டியில் பரிசு பெறுபவர்களுக்கு தருகிறேன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமும் 15 வருடமும் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ குழந்தை எழுத்தாளர் சங்கம் ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு செல்வாக்கோடு பொது சமூகத்தில் இருந்திருக்குங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பொது சமூகத்தில் மதிப்பிற்குரியதாக இருந்திருக்கிறது என்றால் அப்போது செயல்பட்டு கொண்டிருந்த, எழுதி கொண்டிருந்த படைப்பாளிகள் எத்தகைய வீரியமான படைப்புகளை, எத்தனை சிறந்த படைப்புகளை உருவாக்கி இருந்தார்கள் என்பதையும், இன்றைக்கு அது நமக்கு பொருத்தம் இல்லாமல், ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் குழந்தைகளை குறிப்பாக டிஜிட்டல் மீடியாக்களில் இருந்தோ இவற்றிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுபட்டு நம்முடைய இலக்கியம் நோக்கி திரும்ப வேண்டும் என்றால் நாம் வந்து எப்படிப்பட்ட படைப்புகளை படைக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதற்கு வந்து எது உபயோகமாக இருக்கும்? எல்லாரும் எழுத வரணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எழுதுபவர்கள் முதல்ல நமக்கு முன்னாடி நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சிறார் இலக்கிய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள், குறிப்பாக நம்முடைய முன்னோடி படைப்பாளிகள், அந்த படைப்புகளை குழந்தைகள் படிக்கிறார்களா இல்லையா இல்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் தெரிஞ்சுக்கிடணும். எழுத வர்றவங்க நமக்கு இப்போ தோன்ற ஒரு விஷயத்தை நாம் எழுதியிருப்போம், அதை ஒரு 100 கதையாக வந்திருக்கும் ஏற்கனவே. அந்த 100 கதைக்கு வந்து 101 கதை, அதே கதையை நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பெரும்பாலும் பொதுவாக சொல்கிற ஒன்று தான், குழந்தை இலக்கியம் எழுதுவதற்கு மிகுந்த பொறுப்புணர்ச்சி வேண்டும். ரொம்ப அக்கறையோடு இருந்தால் மட்டும்தான் நாம் குழந்தை இலக்கியம், அதை கதையாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி. பொதுவாக பல பேர் வந்து சொல்கிறது வந்து, நான் இந்த கதையை வந்து என் குழந்தைகிட்ட சொன்னேன், இந்த கதையை வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் சொன்னேன், அந்த குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ரசித்தாங்க சார் அப்படின்னு ஒரு கருத்து வந்து வருது. இந்த குழந்தைகள் ரசிப்பதனால் மட்டுமே அது வந்து குழந்தை இலக்கியம் ஆகாது. ஏன்னா நீங்கள் பெரியவங்க, நாம் வந்து அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறோம், நாம் வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் நாம் சொல்கிறோம், குழந்தைகள் வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து என்றைக்காவது வந்து நீ சொன்னது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் இல்லை, பெரிய உருவமாக வேறு இருக்கும் இல்லையா. அப்போ குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குது தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குது தாத்தா அப்படிம்பாங்க. ஆனால் அது அல்ல. குழந்தைகளுக்கு நாம் அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் சொல்வதையெல்லாம் குழந்தைகள் கேட்கிறார்கள் என்பதற்காகவே நாம் எழுதுவதோ அல்லது நாம் பாடுவதோ கதை சொல்வதோ எதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் மிகச்சிறந்தவை என்று நாம் நினைக்கக்கூடாது. அதில் எல்லாவற்றிலும் நாம் வந்து நம்முடைய ஒரு சுய விமர்சனமும் கூடிய விமர்சனத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டியது இருக்குது. ஒரு விமர்சன மரபை நாம் உருவாக்கணும், சிறார் இலக்கியத்தில் விமர்சன மரபை உருவாக்கணும். அது அந்த படைப்பு குறித்து தான் என்று அந்த படைப்பாளி உணர வேண்டும். என் புத்தகத்தை பற்றி விமர்சனம் பண்ணால், இப்போ கூட ஆதினின் பொம்மை புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்கை எங்கள் ஊர் எழுத்தாளர் ராஜலட்சுமி சொன்னாங்க. சார் நீங்கள் வந்து அதில் வந்து மோர் மிளகான்னு எழுதிட்டீங்க, கீழடியில் சாப்பிட்ற இடத்துல, படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய சோறு மோர் மிளகான்னு எழுதுனீங்க. மிளகாயே நம்ம நாட்டுக்கு எப்போ வந்துச்சு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டான விஷயம். ஒரு குழந்தைக்கு அது குழந்தை தானேங்கிறது இல்லை, குழந்தை தானேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லது அவங்க அதை கவனிக்காமல் கூட போயிடலான்னு கூட நினைக்கக்கூடாது. நாம் அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அது டெக்னிக்கலாக இருந்தால் கூட அது தவறு. அதே போல் இன்னொரு புத்தகத்தில் கட்டைவிரலின் கதை என்ற புத்தகம் நினைக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய சில பிழைகளையும் கூட சுட்டி காட்டினாங்க. பெருமாள் முருகன் எழுதும்போது, ஏன்னா எதுக்காக நான் என்னையவே சொல்லிக்கிறேன், மற்ற யாரையும் சொல்ல வேண்டாம். பெருமாள் முருகன் எழுதும்போது அவர் சொல்கிறார், ஆதனின் பொம்மையில் ஒரு இடத்தில் நீங்கள் பெண்பால் விகுதிக்கு இரு போட்டிருக்கீங்க, இன்னொரு இடத்துல இழ் போட்டிருக்கிறீங்க.
உதயசங்கருக்கே இந்த தடுமாற்றமானு அவர் எழுதியிருந்தார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாம் இது நான் அதை உதயசங்கரை பற்றி சொல்லலை. அந்த படைப்பில் இருக்கக்கூடிய தவறு நாம் திரும்ப திரும்ப குழந்தைகளுக்காகத்தான் சொல்லிட்டு நாம் செய்யக்கூடிய தவறு. அதற்கு காரணம் என்னென்னா, நாம் 4 பேர்கிட்ட படிக்க கொடுத்துமே இந்த தவறுகள்லாம் வந்திருக்குன்னா, அப்போ இன்னும் நமக்கு கூர்மையான விமர்சன பார்வை தேவைப்படுகிறது. படைப்பு குறித்து, படைப்பினுடைய கருத்து குறித்து, இது எல்லாவற்றை பற்றியும் நாம் கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. அது எப்படி வைக்கணுங்கிறது இருக்குது. நட்பு ரீதியான விமர்சனம் என்று ஒன்று இருக்குது. நாம் எப்போவுமே நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா, யார் நண்பர்கள் யார் பகைவர்கள்ங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். நண்பர்களை பகைவர்கள் நினச்சி மொத்துன்னு மொத்திட வேண்டியது, பகைவர்களை நண்பர்களாக நம்ம நினச்சிக்கிட வேண்டியது, இரண்டுமே தப்பு. அதனால் நட்பு ரீதியான விமர்சனங்களை நாம் கண்டிப்பாக முன்வைக்க வேண்டும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டம் சிறார் இலக்கியத்தில் ஏராளமான எழுத்தாளர்கள் உருவாகி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒன்று. நான் அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் நிறையா எழுத வரணும். ஆனால் அதே நேரத்தில் சிறந்த படைப்புகளாக அது இல்லை என்றால் குழந்தைகள் மீண்டும் வாசிப்பிலிருந்து விலகி விடுவார்கள். ரொம்ப முக்கியம் அதுதான். திரும்ப திரும்ப இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிறார் சங்கத்திலே வரமாட்டாங்க, கூட்டத்துக்கே வரமாட்டாங்க. மறுபடியும் ஒரே கதையை போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்போது சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கான பயிற்சி நாம் இந்த காலகட்டத்தில் தான் ரவுலிங் வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹாரி பாட்டர் என்கிற 700 பக்கம் 800 பக்க புத்தகத்தை குழந்தைகள் வாசிக்கிறாங்க உலகம் முழுவதும். அப்போ நான் இப்போ ஏற்கனவே வள்ளியப்பன் சொன்ன மாதிரியும் கமலாலயன் தோழர் சொன்ன மாதிரியும் தான் அந்த காலகட்டத்தில் அந்த கதைகளை வாசிப்பதற்கு துப்பறியும் சங்கரலால் படிப்பதற்கென்றே நான் கல்கண்டு பத்திரிக்கையை ரோட்டில் நடந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே புத்தகம் கையில் வாங்கி அடுத்த நிமிஷமே விரித்து துப்பறியும் சங்கரலால் தான் படிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆர்வம் வருவதற்கான அந்த மாதிரியான படைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நான் உண்மையிலே குழந்தைகளை மிக எளியவர்கள், அவர்கள் அறியாதவர்கள், அவர்களை ஈஸியாக நம்ம சுலபமாக ஏமாற்றி விடலாம், அல்லது புனைவு கற்பனை ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி என்று நினைக்காமல் நாம் உண்மையாகவே நம்முடைய படைப்புக்கு நேர்மையாக இருந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக ஒரு படைப்பை புத்தகமாக மாற்றுவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் ஒரு 4 பேர்கிட்டையாவது நம்ம படிக்க கொடுத்து விமர்சனங்களை கேட்டு அதற்காக கடுமையாக உழைத்து இன்றைக்கி இப்போ எழுதிட்டு நாளைக்கே புத்தகமாக போடணும்னு நினைக்காம, ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய நோயாக மாறுது. இன்றைக்கி எழுதினோடனே நாளைக்கு புத்தகமாகிடுது. அப்படிங்கிறப்போ இது எல்லாமே நாம் நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக தான் சொல்கிறேன். வெளியில் இருக்கக்கூடியவர்களை பற்றி நம்ம பேசலை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படியாக இல்லாமல் நாம் உண்மையிலேயே நம்முடைய ஒரு எதிர்கால சமூகத்திற்கான வழிகாட்டுதலை நாம் செய்ய போகிறோம். இது வெறும் கதை சார்ந்த விஷயமல்ல, இலக்கியம் சார்ந்த விஷயமல்ல. நாம் ஏற்கனவே நம்முடைய நோக்கத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல இது ஒட்டுமொத்தமான குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயம் என்று நாம் கவனித்தோம் என்றால் இவையெல்லாம் அற்பமான விஷயங்கள் தான். இன்றைக்கி புத்தகம் போட்டு நாளை கொடுத்து இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு 50 புக்கை ஃப்ரீயாக கொடுத்து 50 புக்கை காசாக வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு அற்பமான விஷயம்தான். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது நாம் குழந்தைகளுக்காக நாம் இயங்குகிறோம், செயல்படுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் உண்மையிலேயே நாமக்கல் கிளை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளை நான் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக தமிழ்ச்செல்வன், லதா அண்ணாதுரை, சரவணன் 3 பேரை இணையவழி நிகழ்ச்சியிலே அவ்வளவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து கவிபாரதி என்கிற பெயரில் தமிழ்ச்செல்வன் ஒரு 2 பாடல் தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். பாடல் தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். இவையெல்லாம் நாமக்கல் கலங்காணியிலும் சரி, நாமக்கல்லிலும் சரி ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று நினைக்கிறேன். அதே போல தான் தூத்துக்குடியும் சரி, திருச்செந்தூரும் சரி 8 நூலகங்கள் 9வது நூலகத்தை தொடங்கிவிட்டார்கள். இதெல்லாம் நாம் கிளைகள் எல்லா கிளைகளும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு பணியாக நான் நினைக்கிறேன்.
ஒரு 8-9 கிளைகளை அவங்க வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக இருக்கும், ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும், இந்த பள்ளிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கதை சொல்கிற நிகழ்வை இவங்க வாலண்டியராக தன்னார்வத்தோடு போய் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணியை வந்து அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் வாலண்டினா திருக்குடும்ப மேரி எல்லாம் அவங்க வந்து இணைந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூரில் சண்முக வடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சியம்மாள், குறிப்பாக பேச்சியம்மாளினுடைய பணி என்பது ஒரு சரியாக சொல்கிறதா இருந்தால், நம்முடைய தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். நாம் எப்போதுமே வந்து சமூகத்தில் வாய்ப்பு கிடைத்த குழந்தைகள் இல்லை, வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகளை நோக்கித்தான் நம்முடைய பயணம் என்பது இருக்க வேண்டும். எந்த வாய்ப்பும் இல்லாத குழந்தைகள், வாய்ப்பே புத்தகம் என்றால் என்னவென்றே தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தைகளை நோக்கித்தான் நாம் வந்து பயணப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியான கிளைகள் இப்போ கோயில்பட்டி கிளையும் வந்து தொடர்ச்சியாக புத்தக வாசிப்பையும் புத்தக விமர்சனத்தையும் எழுதுவதற்கான பயிற்சி, அதிலிருந்து ஒரு எழுத்தாளர் கண்ணகி வந்து புத்தகம் போட்டாங்க. ஏற்கனவே ராஜலட்சுமி நாராயணசாமி அந்த எழுத்தாளரும் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் 6 புத்தகங்களை என்னமோ அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க குழந்தைகளும் புத்தகம் எழுதுகிறாங்க. சமீபத்தில் கூட அந்த கிளை செயலாளர் பிரபுஜாய் வீட்டில் ஒரு நூலகத்தை திறந்து வச்சிருக்கிறோம். நூலக திறப்பு விழா ஒன்றை நடத்தி, அது சிறார் சங்கம் சார்பாக. எதற்காக இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால், திருநெல்வேலி கிளை இப்போ தொடங்கியிருக்கு. பிரியதர்ஷினி ரொம்ப அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கினாங்க காலையில். திருநெல்வேலி கிளை வந்து ஒரு புதிய துவக்கமாக இன்றிலிருந்து தொடங்கியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமான பணிகள் காத்திருக்கின்றன, ஏராளமான வேலைகள் செய்யணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே காத்திருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நாம் செயல்பட வேண்டும். அங்கே இருக்கிற கலெக்டர் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறாங்கன்னா அதை பயன்படுத்த முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். நூலகர்கள் சாதகமாக இருக்கிறாங்கன்னா அதை நாம் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். எங்கெல்லாம் குழந்தைகளை வரவழைக்க முடியுமோ வரவழைக்கலாம். நாம் தெருக்களில் இருக்கக்கூடிய, நாம் வாசிக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டி வைத்து கொண்டு நாம் கதை சொல்லலாம், அவர்களை வாசிக்க வைக்கலாம். இதுதான் வந்து முக்கியமானது வந்து நம்முடைய சங்கம் வந்து செய்ய வேண்டிய பணிகள் என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஏராளமான பணிகளை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த பணிகளின் வழியாகத்தான், அல்லது இந்த முன் மாதிரியான செயல்பாடுகளின் வழியாகத்தான் நம்முடைய சங்கத்தை நாம் எடுத்து கொண்டு போக போகிறோம். இன்றைக்கு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல பணிகள் வந்து நாம் வந்து நம்முடைய சங்கம் கொடுத்த பரிந்துரையின் பேரில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் மீண்டும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு பல விஷயங்களை வந்து நம்முடைய சங்கம் பரிந்துரை கொடுத்ததை வச்சு தான் அவங்க முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கு இந்த சந்துரு கமிட்டிக்கு கூட நம்முடைய சங்கம் சார்பாக நாம் ஒரு அறிக்கை கொடுத்தோம், அதையெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு பணி என்பது இது, இப்போ அவங்க பிரியதர்ஷினி சொல்லும்போது சொன்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது. பெண்களும் இப்படி பூ வைக்கிறதுல இருந்து இதெல்லாமே புதிய தகவல்களாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கலாம். யங் அடல்ட்டாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கலாம். அவர்களை எல்லாம் நாம் எப்படி நம்முடைய சங்கத்தின் வழியாக நாம் வந்து அணுகப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். நாம் எல்லோருமே வந்து ஒரு குடும்பமாக செயல்படுவது என்பதும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பது என்பதும் விமர்சனத்துடன் கூடிய இணக்கமாக இருப்பது என்பதும் மிக மிக முக்கியம். அதுக்காக வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்முடைய அமைப்பு என்பது எப்போதும் போல தான், இது ஒரு ஜனநாயக அமைப்பு. இந்த அமைப்பை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்பது எப்போதுமே கிளைகளிடம்தான் இருக்கிறது, மேலே இருக்கிறதுல இல்லை. கிளைகள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாம் வந்து பிரதிபலிக்கும் போது தான் அமைப்பு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கலையிரவு என்கிற ஒரு வடிவத்தை ஒரே ஒரு கிளை தான் முன்னெடுத்தது திருவண்ணாமலையில். அதுதான் 40 வருடங்களாக தமிழ்நாடு பூராவும் வந்து கலையிரவாக மாறியது, ஒரு கலாச்சார பண்பாட்டு நடைமுறையாக மாறியது. அப்படி கிளைகளினுடைய முன்மாதிரியான பணிகள் தலைமைக்கு மட்டுமில்லை, மொத்த தமிழ்நாட்டுக்குமே வழிகாட்டும் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நாம் போக வேண்டிய தூரம் அதிகம், நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமான பணிகள் இருக்குது. எழுத்தாளர்களும் சரி, கலைஞர்களும் சரி, பாடலாசிரியர்களும் சரி, எல்லோருமே நாம் மிகச்சிறந்த படைப்புகளை படைப்போம்.
நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை கட்டமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.